வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கணித நேரலை தேர்வு 7ஆம் நாள். ஸோ தலைப்பு சதவீதம், பெர்சன்டேஜ். இது தொடர்பான ஒரு 20 வினாக்களை பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான தலைப்பு, போட்டித் தேர்வுகளில் மிக முக்கியமான தலைப்பு பெர்சன்டேஜ். ஸோ இதை சார்ந்த வினாக்கள், இந்த தலைப்பை சார்ந்த வினாக்கள் அல்லது இந்த தலைப்போடு தொடர்புடைய வினாக்கள் 2 to 3 வினாக்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டித் தேர்வும் இடம்பெறும். அதனால் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய தலைப்பு. நேரலை தேர்வு என்பதால் வரவங்க சீக்கிரமாக வந்துடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கணக்கு 88% of 370 plus 24% of 210 minus question mark is equal to 118. சால்வ் பண்ணுங்க. சீக்கிரமாக பண்ணுங்க. நேரம் நிறைவுற்றது. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கவனிங்க, இந்த கணக்கை கவனிங்க. 88% ஆஃப் 370 அப்படின்றப்ப இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம், அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வினாவை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான யுக்தி இருக்குது. ஸோ 88%, ஸோ பெர்சன்டேஜ்னால் நமக்கு தெரியும் 100. ஸோ 88/100. ஸோ ஆஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கலாகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டல், திரும்ப 24/100, திரும்ப ஒரு ஆஃப் வருது, திரும்ப ஒரு இன்ட்டு 210 போட்டிங்கன்னா அந்த தெரியாத நம்பருடைய மதிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஸோ 88/100 × 370 ப்ளஸ் 24/100 × 210, ஸோ மைனஸ் எக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்முடைய என்ன தேவையோ அது இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 118 வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 88/100 370ன்றப்ப இங்கே ஒரு ஜீரோவையும் இங்கே ஒரு ஜீரோவையும் அடிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? மீதி இங்கே ஒரு ஜீரோ இருக்கா, அப்போ இங்கே மீதி என்ன இருக்குது, 37 இருக்குது. ஸோ 37ஐயும் 8.8ஐயும் பெருக்கணும். 8.8ஐயும் பெருக்கணும். ஏன்னா இங்கே 10 இருக்கனால மேலே இருக்க 88ல் ஒரு சனத்தில் புள்ளி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 325.6 வரும். அதே மாதிரி 24/100 × 210ன்றப்ப இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ, இந்த ரெண்டையும் அடிச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 10ஐயும் 24 சால்வ் பண்ணுறப்ப 2.4ன்னு வரும். ஸோ 2.4ஐயும் 21ஐயும் பெருக்குனீங்கன்னா 50.4 வரும். மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 118. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 325ஓட 50 கூட்டினீங்கன்னா 375, இங்கே ஒரு 0.6, இங்கே ஒரு 0.4, அப்போ அது ஒரு 1, மொத்தம் 376ன்னு வரும். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 118. அப்போ எக்ஸோடைய மதிப்பு 376 அந்த பக்கம் கொண்டு போக போகிறீங்க. நல்லா கேட்டுக்கணும். நமக்கு தேவை ப்ளஸ் எக்ஸு. அப்போ என்ன பண்ணுவோம், குறியை மாற்றியாச்சு. அப்போ அதே மாதிரி இங்கிட்டு இருக்கக்கூடிய ப்ளஸ் 36 அந்த பக்கம் போனால் மைனஸ் 36. ஆனால் என்ன பண்ணணும், குறி மாற்றணும். எல்லாத்தையும் மாற்றிடணும். காரணம் என்னென்னா இந்த எக்ஸுடைய மதிப்புக்கு நம்ம குறி மாற்றிருக்கோம். அப்போ மைனஸ் 376ன்றதை ப்ளஸ் 376ன்னு எழுதிக்கலாம். இங்கே 118 ப்ளஸ் 118 இருக்குது, இதை குறியை மாற்றினீங்கன்னா மைனஸ் 118. இப்போ 376லேருந்து 118 போச்சுன்னா 258 ஆன்சர். அப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 258 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி நிறைய பேர் சரியாக எழுதியிருக்கீங்க. சரியாக எழுதுனவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி கவனிங்க. ஒரு நபரின் தினக்கூலியை 15% உயர்த்தியதால் அவர் ரூபாய் 23 பெற்றார் எனில் உயர்த்தப்படுவதற்கு முன்பு அவர் வாங்கிய தினக்கூலி எவ்வளவு? நல்ல கேள்வி. The daily wage is increased by 15% and a person now gets rupees 23 per day. What was his daily wage before the increase? ட்ரை பண்ணுங்க.
பல பேர் சரியாக எழுதுறீங்க. சரியாக எழுதுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இன்னும் கண்டுபிடிச்சிருக்கணும். வாங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். வினாவினா கொஞ்சம் அந்த வினாவை கொஞ்சம் பாருங்கள். 15% உயர்த்தியதால், அப்போ ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அந்த 15% உயர்த்தினதுனால ரூபாய் 23 கூடுதல் வாங்குறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100% வச்சுக்கலாம். அப்போ 100% அமௌண்ட் ஒன்று இருக்குது. அதோட இப்போ எவ்வளோ கூட்டியிருக்காங்க? இப்போ ஒரு 15% கூட்டியிருக்காங்க. அப்படி கூட்டுறப்ப ஏற்கனவே சம்பளமாக இருந்த எக்ஸோட இப்போ ஒரு 23 கூடுது. இது அப்படியே ஒரு சமன்பாடு மாதிரி எழுதுங்க. அந்த கீழே இருக்கிற மாதிரி எழுதுங்க. பாருங்கள், 115% பார்த்தீங்கன்னா 23. அப்போ 100% மதிப்பு கண்டுபிடிங்க. அதுதான் ஆன்சர். ஏன்னா 115% வந்தப்போ தான் ஒரு சம்பளம் 23. அப்போ 100% எவ்வளோப்பா? ஒன்று மேலே அப்படி எக்ஸ் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ 23 × 100/115 போட்டுக்கலாம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா ஈஸியாக பண்ணலாம். கவனிங்க, இந்த 100ஐயும் 115 அடிங்க. ஸோ 20 5 100, 23 5 115. இந்த 23 இந்த 23 அடிங்க, டேரெக்டாக 20 வந்துருச்சு. அப்போ எக்ஸோடைய மதிப்பு எவ்வளவு? 20. இது எங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ₹20 இருக்குங்களா? அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்த கணக்கு எளிமையாக தான்ப்பா இருக்கும். ஒரு கனசதுரத்தின் பக்கம், அடுத்த கேள்வி, ஒரு கனசதுரத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அதன் மொத்த புறப்பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவிகிதம் என்ன? கனசதுரத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அதன் மொத்த புறப்பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவீதம் என்ன? சிம்பிளாக பண்ணிடலாம். டக்குனு பண்ணுங்கள். இன்னும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் சரியாக பண்ணுறீங்க. சரியாக பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, பதிலை பார்க்கலாம். கவனிங்க, இன்னும் முடிச்சுக்கணும்ப்பா. இது சின்ன கணக்கு தான். கவனிங்கப்பா. இதுக்கு பதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. x + y + xy/100ன்னு போட்டு 50 கூட்டி திரும்ப 50 பெருக்கி 100 வகுப்பாங்க. இது ஒரு மெத்தட். இதுலேயும் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? இப்போ இந்த கணக்கு இங்கே பார்க்குறோம். 50% உயர்த்தப்பட்டால் வருதா? அப்போ கண்டிப்பாக முதல் 100% இருந்திருக்கும். இப்போ எத்தனை பெர்சன்டேஜாக மாறுது? 50% கூறினா 150% மாறிடுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். முதலுக்கு நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள். 100 ஸ்கொயர் பண்ண என்னப்பா வரும்? ஸோ 10,000 வரும். 150 ஸ்கொயர் பண்ணுங்கள். என்ன வரும்? இது வரும் 22,500ன்னு வரும். வருங்களா? அப்போ இது ஒரு மதிப்பு, இது ஒரு மதிப்பு வருதா? இந்த ரெண்டையும் கழிங்க. 22,500லேருந்து 22,500லேருந்து 10,000 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 12,500ன்னு வரும். வருமா? இதை 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதுதான் ஆன்சர். சரி, என்ன சார் எதுவும் வித்தியாசமாக போகிறீங்க? அதான், ஏதாவது எப்படின்னா எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. நல்லா கவனிங்க. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சதுரத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அப்படின்றாங்க. இந்த மாதிரி டைப் கணக்குகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் சதுரத்தினுடைய பக்கம் 100% இருந்திருக்கும். இப்போ ஒரு 50% கூடி இருக்கும். ஸோ 150 மாறி இருக்கு. அப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணுறப்போ ஒரு மதிப்பு வருது பார்த்தீங்களா? அந்த ரெண்டையும் கழிங்க. கழிக்கிற மதிப்பை 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிரும். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை பயன்படுத்திக்கிங்க. இன்னொரு மெத்தட்லாம் இருக்குது, வேண்டாம். இந்த 2 மெத்தட் ஏதோ நல்ல மெத்தடோ அதை எடுத்துக்கங்க. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவோம்னா, சதுரத்தின் பக்கத்துக்கு நம்மளாக ஒரு நம்பரை கொடுத்துறது, அதில் 50% கூட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா சதுரத்தின் பக்கத்தை 2ஆக வச்சுக்கிறது. 50%னா அதில் 1 கூடும். ஸோ 3ஆக வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது. அது இன்னும் எப்படின்னா ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த 3ல் அந்த 3ஆவது மெத்தடை விட்டுருங்க. முதல் சொன்ன 2 மெத்தடில் எது பெஸ்ட்டோ அதை பயன்படுத்திக்கங்க. அடுத்த கணக்கு, ஒரு பொருளின் விலை 30% கூட்டப்பட்டு பின் 30% இறக்கப்படுகிறது. இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுக. When the price of a product was increased by 30% and decreased by 30%, find the price of the product. கண்டுபிடிங்க.
ஈஸி தான். ஓகே, கண்டுபிடிக்கலாங்களா? கண்டுபிடிக்கலாம் சார். இதுக்கு என்ன சார், எந்த ஷார்ட்கட் சார் பயன்படுத்துறது அப்படின்னா, உங்கள் புக்கில் இருக்கிற ஷார்ட்கட் இந்த ஷார்ட்கட் பாருங்கள். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ 30% கூடி 30% குறையுது அப்படின்றதுனால ஃபார்முலாவே மாறும். 30% கூடி 30% குறையுது அப்படின்றப்ப ஃபார்முலாவில் ரெண்டுலேயுமே மைனஸ் மைனஸ்னு போட்டுக்கணும். ஸோ மைனஸ் மைனஸ்னு போட்டுக்கிட்டு ஸோ 30 மைனஸ் 30, ஸோ 30 × 30/100. ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது? -9%. அப்படின்னா மைனஸ் என்ன குறிக்குதுன்னா 9% குறையுதுன்னு குறிக்குது. 9% குறையுதுன்னு குறிக்குது. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம் சார். இப்போ இந்த ஷார்ட்கட்டே பயன்படுத்தலாம்னா அதுக்கே அதே பார்த்துருக்கலாம்ல சார். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மெத்தட் சொன்னீங்க அப்படின்னா இதுக்கும் இந்த மெத்தட் உண்டு. பட் நான் சொல்கிறேன், புரியுறவங்க பயன்படுத்திங்க. எப்படின்னு பாருங்கள். இது ஷார்ட்கட்னா எந்த ஃபார்முலாவுமே இருக்காது. சரி கவனிங்க, இதுதான் கணக்கா? கணக்கு பக்கத்தில் பண்ணுறேன் பாருங்கள். 2 சதுரத்தை வரைஞ்சிக்கிறேன். இது என்னுடைய பாங்கு. சரிங்களா? நீங்கள் எது பெஸ்ட்டோ அதை பயன்படுத்திங்க. அது ஈஸியாக இருந்தால் அதையே கூட வச்சுங்க. நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா ஒரு சதுரத்தை வரைஞ்சிக்கிட்டு, மன்னிக்கவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். என்ன சார் பொருளின் விலைன்னு சொல்கிறது சதுரத்தை வரைய சொல்கிறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சதுர மெத்தட் இது கரெக்டாக தான் வரும். கவனிங்க, இப்போ நானாக வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 10 10ன்னு வச்சுக்கிறேன். 4 பக்கம் 10 10ன்னு வச்சுக்கிறேன். 4 பக்கம் 10 10ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதனுடைய பரப்பு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 2 பக்கத்தையும் பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வரும்? 100ன்னு வரும். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 30% கூட்டப்பட்டு 30% குறைக்கப்படுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதை சதுரத்துறை கணக்கில் தான் சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொருளின் விலை கணக்குகளோட ஒப்பிட்டு பார்த்துருக்கேன். நல்லா கவனிங்க. இந்த பக்கத்தை, இந்த 10 இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல 30% கூட்டியிருக்காங்க, ஒரு இடத்துல 30% குறைச்சிருக்காங்க. சரிங்க சார். சார் இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? 10ல் 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான். அப்படி தானப்பா? 10 100% அப்படின்னு பார்க்குறப்ப 30% 3 தான். அப்போ இது என்ன மாற்றிக்கலாம்? 13ஆக மாற்றிக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், 30% இறக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அப்போ குறைக்கப்படுது. அப்போ 1% 1 அப்படின்றப்ப 3% குறைக்கிறாங்க அப்படின்றப்ப இது என்ன மாறும்? 10ல் 3% 7ன்னு மாறும். ஆகுதுங்களா? சரிங்க சார். இன்னும் குழப்பமா இருக்குது சார். பயப்படாதீங்க, ஈஸி தான். இப்போ இந்த 2 பெருக்குனா 100ன்னு வந்துச்சா? இந்த 2 இப்போ இருக்குங்க. 7 10 70, 7 3 21. ஸோ 91ன்னு வரும். ரைட்டுங்களா? இப்போ 100லேருந்து 91 மாறி இருக்கு. அப்போ எத்தனை குறைஞ்சிருக்கு? 9 குறைஞ்சிருக்கு. இதுதான் பதில். ஸோ இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ 9% டிக்ரீஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். சார் ஏதோ புரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் வேகமாக சொல்லிட்டீங்க. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குகள் வந்தால், இந்த கணக்கு மட்டும் இல்லை, இதே இடத்துல ஒரு சதுரத்தின் பரப்பு 30% கூட்டப்பட்டு மீண்டும் 30% குறைக்கப்படுகிறது எனில், அதாவது வேறுபாடு எத்தனை சதவீதம் அப்படின்னு கூட கேட்கலாம். எல்லா கணக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ வார்த்தைகள் தான் வேறு வேறு இருக்கும். நான் என்னென்னா காமன் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே ஒரு சதுரத்தை வரைஞ்சிக்குவேன், எல்லாத்தையும் 10னே வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. 100 கூட வைக்கலாம், ஆனால் பெருக்கிறது கஷ்டம். வச்சாச்சுங்களா? இது வந்து பைட் தான் 100. ஸோ 100% ஓகே. இது நம்மளும் அசிம் பண்ணிக்கிறது. இது மட்டும் நீங்கள் அசிம் பண்ணிக்கிட்டு 30% கூட்டப்படுகிறது அப்படின்றப்ப இந்த பக்கம் 30% கூட்டப்படுது. 10% அப்படின்னா 1 அப்படி பார்த்தா தான் 100% 10னே வரும். அப்போ 30% கூட்டப்படுதுன்னா 3 கூடும் அர்த்தம். அப்போ அந்த சதுரத்தில் 10ன்றது 13ஆக மாறிடுது. இந்த பக்கம் 30% குறைக்கப்படுது. 10ல் 3 போச்சுன்னா 7. இந்த பைப் தான் 100 அப்படின்றப்ப இடது பக்கம் பைப் தான் 100 சதுரத்தின் பரப்பு. அதே மாதிரி இங்கே 7 13 பார்த்தீங்கன்னா 91. அப்போ 9% குறையுது. இப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ புக் மெத்தட், இந்த மெத்தட் உங்களுக்கு எது யூஸோ அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த வினா, ஏயின் 10% என்பது பியின் 12% சமமானது எனில் ஏயின் 15%ஆனது பியின் எத்தனை சதவீதத்திற்கு சமம்? ட்ரை பண்ணுங்க. உடனே ஆன்சர் பண்ணிட்டாங்க, வாழ்த்துக்கள்.
ஓகே, வாழ்த்துக்கள். சரியாக பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். கவனிங்கப்பா, இந்த கணக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க வாக்கியத்தை இந்த மாதிரி மாற்றிக்கணும். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏயின் 10% என்பது, ஏ எந்த பக்கம் வலது பக்கம் எழுதுங்க, 10% பின்பக்கம் எழுதுங்க. ஏயின் 10% என்பது பியின் 12% சமம். இது அவங்க முதல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க, ஏயின் 15% பியின் எத்தனை சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வடிவத்தில் எழுத பழகிட்டிங்கன்னா ஈஸி. அவங்க சொல்கிற விஷயத்தை வலது பக்கம் எழுதிட்டு அந்த பெர்சன்டேஜ் லெஃப்ட் சைடு போடுங்க, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். இப்போ பாருங்கள் சார், இப்படி ஃபார்ம் ஆன என்ன சார் பண்ணுறது, நடுவில் கோடை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் பாருங்கள், 10% ஏ இஸ் ஈக்குவல் டு 12% பின்னு இருக்குது. இதை வந்து சுருக்க முடியுமா பாருங்கள். இதை சுருக்குதா சார், தாராளமாக சுருக்கலாம். ஏன்னா சமக்குறி ரெண்டு பக்கம் இருக்கனால சுருக்கலாம். 5ஆம் வெப்பால் சுருக்கலாம். I2 10, R2 12. அப்போ 5A இஸ் ஈக்குவல் டு 6Bன்னு வச்சுக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம். 5A இஸ் ஈக்குவல் டு 6B. இதிலிருந்து A/B, ஏவை இந்த பக்கமும் B இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா, வலது பக்கம் இருந்து பியை வந்து இடது பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா A/Bன்னு வரும். இந்த பக்கம் இருக்கிற 5 அந்த பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா, ஏற்கனவே அங்கே 6 இருக்குது, கீழே ஒரு 5. ஸோ 6/5ன்றப்ப இதை எப்படி மாற்றிக்கலாம், ஏயுடைய மதிப்பு 6ஆகவும் பியுடைய மதிப்பு 5ஆகவும் எடுத்துக்கலாம். எடுத்து என்ன சார் பண்ணணும், இங்கே என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 15% ஏன் இருக்கா, அதை 15 ஏன்னு வச்சுக்கலாம். X% பியை XBன்னு வச்சுக்கலாம். இங்கே வச்சோம் இல்லையா, இடது பக்கம் வச்ச மாதிரி வலது பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ ஏன்ற இடத்துல 6னும் பீன்ற இடத்துல வந்து 5ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட மதிப்பு கிடச்சிடும். எக்ஸோட மதிப்பு எவ்வளோப்பா, 18. அடுத்த கணக்கு, ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட 20% குறைவாக இருந்தால் பியின் ஊதியம் ஏயின் ஊதியத்தை விட எவ்வளவு விழுக்காடு அதிகம்? ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள், சரியா பண்றீங்க, வாழ்த்துக்கள். சரியான வாழ்த்துக்கள். ஒர்க் அவுட் பண்ணலாம், கவனிங்க. முதல் புக்கில் இருக்க மெத்தட் பாருங்கள். ஓகேங்களா, இது என்ன ஃபார்முலா, R/100 - 6 × 100. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் என்ன கிடச்சிரும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆமாப்பா, இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். இது நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், ஆருடைய மதிப்பு எவ்வளவு, 20%. அவங்க கொடுத்துருக்கு 20%. அடுத்து என்ன பண்ணுறாங்க, 100லேருந்து 6 கழிக்கிறாங்க. கழிச்சிங்கன்னா 100ல் வந்து 20 போச்சுன்னா 80. ஸோ இன்ட்டு 100 போடுங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா, ஸோ 1 20 20, 4 20 80, 1 4 4, 25 4 100. ஸோ 25%. அப்போ இதுவே ஷார்ட்கட்டாக தான் இருக்குது, இதையே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, ஆனால் எல்லாம் ஓகே தான். ஸோ இந்த மெத்தடை இப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து இந்த ஃபார்முலாவை மறக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி எழுதிட்டால் நல்லாயிருக்கும். அந்த பெருக்களை தனியாக எழுதாமல் 100R மைனஸ் பை 100 - R, 100R பை 100 - R. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும் ஆன்சர். ரைட்டுங்களா. இப்போ 6ன்றப்ப இங்கே 20ன்னு போடுவீங்க, இங்கே 20 போட்டால் 80ன்னு வரும். அப்போ என்ன வரும், அந்த 100 × 20 பை 80ன்னு போட்டு அடிச்சிங்கன்னா 25% கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவை இந்த பிரிண்டட் வடிவத்தில் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா மறக்காது. பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். 100R, இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே கழித்தல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் மட்டும் மைண்டில் வச்சுருங்க, அவ்வளோதான். அடுத்த கணக்கு, ஒரு 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. அதில் 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும் பொழுது புதிய கலவையில் எத்தனை சதவிகிதம் ஆல்கஹால் இருக்கும்? மொத்தம் எவனோ சரக்கு அடிச்சிருக்கான், ஆல்கஹாலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கான். கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? வாங்க, தண்ணி கணக்கு கண்டுபிடிக்கலாம். சரியாக நிறைய பண்ணுறீங்க, பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சில பேர் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. பழைய கணக்கில் மாதிரி டக்கு பதில் வரல.
ஓகே, கண்டுபிடிங்க. சரி கண்டுபிடிங்க. பாருங்கள், அந்த புக்கில் இருக்க மெத்தடை பாருங்கள். முதல் எடுத்தோடனே 15 லிட்டர். 15 லிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20%. அதில் 20% என்னென்னு கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? 15 × 20/100. அப்போ என்னன்னா 3. இந்த 3 லிட்டர் தான் ஆல்கஹால். என்னது? இந்த 3 லிட்டர் ஆல்கஹால். அப்போ ஏற்கனவே 15 அந்த லிட்டரில் பார்த்தீங்கன்னா 15 + 3. இப்போ ஒரு 3 லிட்டர் தண்ணியை 3 லிட்டர் வாட்டர் அதில் ஆட் பண்ணுறாங்க. 3 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. இப்போ மொத்தம் எத்தனை லிட்டரு? 18 லிட்டர்னு மாறிடும். மொத்தம் 18 லிட்டர்னு மாறும். தம்பிகளா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டரில் 20% என்ன இருக்குது அப்படின்னாங்க? ஆல்கஹால் இருக்குன்றாங்க. முதல் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ 15 × 20/100 போகிறீங்க, 3 லிட்டர் ஆல்கஹால். 15 லிட்டரில் 3 லிட்டர் ஆல்கஹால், 12 லிட்டர் என்னது? தண்ணி இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு 3 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ண மொத்தம் 18 லிட்டராக மாறிடுமா? மாறிடுச்சு. இப்போ ஆல்கஹாலுடைய பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 3 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது. மொதல் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் ஆல்கஹால் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அப்போ எத்தனை லிட்டர்? 15 லிட்டர் தான் இருந்துச்சு. இப்போ 18 லிட்டராக மாறிடுச்சு. அப்போ இதுக்கு எப்படி சார் பெர்சன்டேஜ்னா 3/18 × 100. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளை பண்ண எப்படி சார் பண்ணுறது? 1 3 3 6 3 18. இப்போ 100/6ன்னு வரும். அப்போ இதை வந்து நமக்கு பின்ன வடிவத்தில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கனால பின்ன வடிவத்துக்கு மாற்றணும். மாற்றினீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே 6 மேலே 16. 6 16 என்னப்பா வரும்? 96 வரும். மேலே ஒரு 4 இருக்குது. ஸோ 100/6 சரியாக வந்துடும். 100/6 சரியாக வந்துடுமா? ஓகே. இதுக்கப்புறம் சுருக்கலாமா? தாராளமாக சுருக்கலாம். 2 4 3 2 6. இப்போ சரியான பதில் 16 2/3. இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த பின்னத்தை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த கணக்கில் மிகப்பெரிய விஷயம். அதை சரியாக பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? சரியான பதில் கிடச்சிரும். அடுத்த கணக்கு, ₹2.70 15 பைசா எத்தனை சதவிகிதம்? கண்டுபிடிங்க. வாட் பெர்சன்டேஜ் இஸ் 50 பைஸ் ஆஃப் ₹2.70? விரைவு, சீக்கிரம் சீக்கிரம். பார்க்க சின்ன கணக்காக இருந்தாலும் கொஞ்சம் மூளை வேலை செஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியாக பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். கவனிங்க, ₹2.70. இப்போ மொத்தம் எவ்வளோ பைசான்னு பாருங்கள், 270 பைசா. நமக்கு தெரியும் 1 ரூபி அப்படின்னா 100 பைசா. 1 ரூபின்றது 100 பைசா அப்படின்னா, ஸோ 1 ரூபினா 100 பைசா. அதை கணக்கு வச்சு ₹2.70 எவ்வளோ பைசான்னு வரும் பாருங்கள். ஸோ 270 பைசா வரும். இதில் 270 பைசான்றது 100%. 270 பைசான்றது 100%. அப்போ 15 பைசாவுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதனுடைய மதிப்பு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்ன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 × ஸோ புக்கில் இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை? இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 270 எக்ஸ்ன்னு வந்துடும். அந்த பக்கம் 15 × 100. அப்போ என்ன வரும்? 1500ன்னு வரும். நமக்கு தேவை எக்ஸ் தான் தேவை. அப்போ 1500/270 போட்டுக்கலாமா? 1500/270. ஸோ 0 0 அடிச்சிருங்க. மீதி என்ன இருக்குது? 150 27 இருக்குது. அதை மட்டும் அடிங்க. 150யும் 27யும் அடிங்க. ஸோ எப்படி சார் அடிக்கிறது? 9 3 27, 5 3 15, 0. கடைசி என்ன வந்துருச்சு? 50/9 வந்துருச்சா? அவங்க ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பொறுமையாகவே பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ 50/9 ஏன்னா தப்பாக போச்சுன்னா நமக்கு சிக்கலாக போயிடும். அதனால் வந்து கவனமாக பண்ணுறது பெஸ்ட்டு. 50/9 இதை வந்து என்ன பண்ண கலப்பு பின்னமாக மாற்றணும். அது இந்த விடத்துக்கு மாற்றிக்கலாம். சார் இது எப்படி சார் மாற்றுறது? நீங்களாம் டக்குன்னு போட்டு விட்றீங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுறதுனா, ஒன்றும் பயப்படாதீங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்கா, அதை பாருங்கள். அதில் எது வந்து சுருக்கிறப்ப 50/9 வருதோ அது ஆன்சர். இதுக்கு நீங்கள் புதுசாக வந்து இது 5 அளவு போடுமா 9 அளவு போடுமா பார்த்துருக்கக்கூடாது, நேரமாயிடும். டக்குன்னு என்ன பண்ணிடணும், இந்த ஸ்டெப்பு வந்த உடனே இதுக்கப்புறம் சுருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த 4 ஆப்ஷனை கவனித்து அந்த ஒவ்வொன்றும் சுருக்கி பாருங்கள். எது 50/9 வருதோ அது ஆன்சர். அடுத்தது, வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் 1/35? 1/7
35 2/7 எத்தனை சதவீதம்? அங்கே ஒரு கணக்கு இங்கே ஒரு கணக்காக இருக்கா? இல்லை, அது ஆங்கிலம் தமிழ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2/7 இஸ் 1/35. அப்போ அதாவது 1/35 2/7 எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. எளிமையான கணக்கு தான், கண்டுபிடிங்க. சின்ன கணக்கு சீக்கிரமாக கண்டுபிடிங்க. வாழ்த்துக்கள், சரியாக பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, டைம் ஓவர். இந்த கணக்கு இவ்வளோ நேரம் போதுமானது. கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. இந்த கணக்கை பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது நம்ம ஏற்கனவே மாதிரி தான் அந்த சிலுவை மெத்தடை போட்டுக்கிட்டு 2/7 அப்படின்றது 100%. அப்போ 1/35 எத்தனை பெர்சன்டேஜ்? அப்போ அது தெரியாத நான் எக்ஸ்ன்னு போட்டுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் இன்ட்டு 2/7 என்ன வரும்? 2/7. எக்ஸ் எப்படி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஸோ 1/35 100 பெருக்கினா என்ன வரும்? பெருக்கி பாருங்கள். 1/35 இந்த பக்கம் போடுறேன். 1/35 இன்ட்டு 100. ஸோ 7 35, இங்கே 25 100. ஸோ 20/7 வருமா? வரும். 20/7 போட்டுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? இந்த 7 அந்த பக்கம் அனுப்புங்க. அந்த பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா 2x = 20 × 7/7. அப்போ என்ன ஆயிரும்? 7 அடிபட்டு போயிடும், 20 மட்டும் இருக்கும். இப்போ x = 20/2 என்ன வரும்? ஸோ 10. இப்போ 10% அப்படின்றது விடை. சரிங்களா? நான் வந்து என்னுடைய பாணியில் சிம்பிளை பண்ணியிருக்கேன். நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறப்ப டைரெக்டாக பெருக்கிட்டு வர நம்பர் முழுசாக போட்டுருங்க. இங்கேயே நீங்கள் சுருக்குனீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, ஒரு சில நேரத்தில் ஏதாச்சும் நீங்கள் தவறு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்டெப்பில் முழுசாக அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஈஸி. அடுத்த கணக்கு, ரூபாய் 9,000 மாத சம்பளமானது கீழ்கண்டவாறு செலவிடப்பட்டால் உணவிற்காக செலவிடும் சதவீதம் எவ்வளவு? 9,000 சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் தன்னுடைய பணத்தை செலவழிச்சார்னா உணவிற்காக எவ்வளோ சதவீதம் செலவிடுவார்? அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி வட்ட விளக்க படம் கொடுத்துருவாங்க, பை டயக்ராம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் உணவுக்காக செலவு பண்ண தொகை கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கணக்கு, அதை கண்டுபிடிங்க. கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறேன். உங்களுக்கு பதில் தெரியாத அளவுக்கு வைக்கணும், இல்லைன்னா கீழே என்ன இருக்குது இப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, கண்டுபிடிங்க. இந்த பைச்சாட்டை நல்லா பாருங்கள். 144 டிகிரி அளவுக்கு அவர் ஃபுட்டுக்கு பயன்படுத்துகிறாரு. மனுஷன் நல்லா வாழ்கிற மனுஷன் நினைக்கிறேன். திங்கிறதுக்கு தான் அதிகமாகவே பணம் செலவு பண்ணியிருக்காரு. தப்பே கிடையாது. நான் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியும். கணக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணுற, அதையும் பார்த்துக்குங்க. ரூபாய் 9,000 மாத சம்பளமானது கீழ்கண்டவாறு செலவிடப்பட்டால் உணவிற்காக செலவிடும் சதவீதம் எவ்வளவு? இது ஈஸியான கணக்கு தான்ப்பா. ஓகே, ஆன்சர் டிஸ்பிளே பண்ணிட்டேன் பாருங்கள். சரியாக பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது ஒரு வட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வட்டம் அப்படின்னா எத்தனை டிகிரி இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். ஸோ 360 டிகிரி 100% அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உணவுக்கு அவர் வந்து எத்தனை டிகிரி எடுத்துருக்காரு? 144 டிகிரி எடுத்துக்கிறாரு. அப்போ 144 டிகிரி கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் சிலுவை போட்டுட்டு இங்கே எக்ஸ்ன்னு போடுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 360, ஸோ 360 எக்ஸ்ன்னு வந்துடும். அந்த பக்கம் 144 × 100 என்ன வரும்? 1400 வரும். சரி, 14,400 வரும். இந்த ஒரு ஜீரோ வந்து ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மறுபக்கம் அனுப்பிச்சிங்கன்னா 100 × 144 / 360 வரும். ஸோ இது சிம்பிளி பண்ணி பாருங்கள், 40 வரும். அப்போ 40% ஏறக்குறைய தான் சம்பாதிக்க 9,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு? பாதிக்கு மேலே இல்லை, பாதி கொஞ்சம் கீழே ஒரு 10% கம்மி உணவுக்காக செலவு பண்ணுறாரு. ரைட்டுங்களா? ஓகே, இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 9,000 சம்பளம் வாங்குறாரு இல்லையா? இப்போ 40% அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ தொகையை செலவு பண்ணுறாரு? 9,000னா எங்கே? இதை கண்டுபிடிக்க பார்ப்போம். இது கணக்கில் இல்லை, நானாக கேட்குறேன்.
40% செலவு பண்ணுறாருப்பா அப்படின்னா அவர் சம்பளம் 9,000. அப்போ அவர் எவ்வளோ தொகை? நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். கண்டுபிடிச்சிங்களா? சிம்பிளாக. இதில் ஒரு கேள்வி இப்படி கேட்கலாம். ஒரு ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிங்க. அவருடைய 100% சம்பளம் எவ்வளோப்பா? 100% சம்பளம் 9,000 ரூபா. அப்போ 50% சம்பளம் 4,500 ரூபா. அப்படின்றப்ப அடுத்து 10% சம்பளம், ஏன்னா 40 வரணும், அதனால தான் 50க்கு 10 கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா 50ல் 10 கழிச்சிங்கன்னா 40 வந்துடும். ஸோ 10% அப்படின்னா எவ்வளோப்பா வரும்? இந்த 50 5ஆல் டிவைட் பண்ணால் 10 கிடைக்குது. அப்போ 4,500 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 900 வரும். அப்போ 50ல் 10 கழிச்சா 40. அப்போ 4,500 900 கழிங்க 3,600. அவர் உணவுக்காக வந்து 3,600 ரூபாய் செலவழிக்கிறார். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சரிங்கப்பா. அடுத்து கவனிங்க. ஒரு சிறு முதலீட்டு தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் 40% இயந்திர பொருட்களுக்காகவும் 25% கட்டிடத்திற்காகவும் 15% மூலப்பொருட்கள் வாங்கவும் 5% மரச்சாமான்களுக்கும் செலவழித்த நிலையில் மீதி ரூபாய் 1,30,500 வைத்துள்ளார் எனில் அவர் வைத்திருந்த மொத்த தொகை எவ்வளவு? அவ்வளோதான். மீதி தொகை இருக்குது, செலவழித்த தொகையெல்லாம் போட்டு அந்த வேலையை ஆரம்பிக்க முன்னாடி அவர் கையில் எவ்வளோ பணம் இருந்துச்சு கண்டுபிடிங்க. குயிக் ஈஸி தான். கண்டுபிடிச்சிங்களாப்பா? சரியாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். இப்போ கவனிங்க, நடத்துகிறேன். ஸோ எளிமையான கணக்கு தான், பெரிய கஷ்டமெல்லாம் கணக்கு கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிச்சம் இருக்கிற தொகை பார்த்தீங்கன்னா 1,30,500 ரூபா. மொதல் அவர் வந்து செலவழிச்சதெல்லாம் ஒரு பெர்சன்டேஜெலாம் கூட்டி பாருங்கள். இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 5 கூட்டி எவ்வளோப்பா வரும்? 40 ஒரு 15 55, 55 ஒரு 15 60 80, இது ஒரு 5, 85% செலவு பண்ணிட்டாரு. மீதி 15% வச்சுருக்காரு. அந்த 15% எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 1,30,500. 15%. அப்போ 1% போட்டிங்கன்னா இதை 15ஆல் டிவைட் பண்ணால் போதும். இதை 15 டிவைட் பண்ணால் ஒரு மதிப்பு வரும் இல்லையா? அது 1%. அதை வந்து 100ஆல் பெருக்கினீங்கன்னா அவருடைய மொத்த தொகையும் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஸோ அவங்க ஒரு மெத்தடில் போயிருக்காங்க. எந்த மெத்தட் ஈஸி தான், நான் சொன்ன மெத்தட் இருந்தாலும் ஓகே தான். இல்லை அதே மெத்தட் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க 85%. அந்த 100ல் 85 போனால் 15%, 1,30,500 அப்படின்றப்ப 100% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதே தான், சரிங்களா? நான் 1% கண்டுபிடிச்சிட்டு 100ஆல் பெருக்கு சொன்னேன், அவங்க டேரெக்டாக 100ஆல் போட்டிருக்காங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் 15x = இவ்வளோ மதிப்பு. அப்போ x = அடித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 8,70,000 வரும். சரிங்களா? இதுதான் பதில். அடுத்த கணக்கு, எக்ஸின் ஒய் சதவிகிதம் எனவும் எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இஜட் சதவீதம் 25 எனவும் இருந்தால் எக்ஸுக்கும் இஜட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? எக்ஸின் ஒய் சதவிகிதம் 50 எனவும் ஒய்யின் இஜட் சதவிகிதம் 25 எனவும் இருந்தால் எக்ஸுக்கும் இஜட்டுக்கும் உள்ள தொடர்பு கண்டுபிடிங்க. சீக்கிரம். வாழ்த்துக்கள், சரியாக கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்பு கேட்டிருக்காங்க, எக்ஸுக்கும் இஜட்டுக்கும் தொடர்பு. ஆன்சர் கம்மியாக தான் பண்ணுறீங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் தரமாட்டம் இருக்குது. இதையும் சரியாக பண்ணுறீங்க பல பேர், பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். சீக்கிரம். ஓகே, போதும், டைம் போதும். சரியாக பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். கவனிங்க, எக்ஸின் ஒய் சதவீதம் 50, ஒய்யின் இஜட் சதவீதம் 25 அப்படின்னு என்ன பண்ணணும் பாருங்கள்.
எக்ஸின் ஒய் சதவீதம் 50. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸை வந்து அப்போ சொன்ன மாதிரி தான் வலது பக்கம் எழுதிட்டு ஒய்யை பின்பக்கம் எழுதுங்க. அதே மாதிரி ஒய்யின் இஜெட் சதவீதம் 25, ஒய்யை வலது பக்கமும் இஜெட்டை வந்து இடது பக்கம் எழுதுங்க. ஸோ எழுதிட்டு என்ன சார் பண்ணணும், ஸோ ஆஃப் அப்படின்றப்ப என்ன வரும், ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்ஒய்ன்னு போட்டுக்குவோம். ஸோ இந்த பெர்சன்டேஜ் எங்கே வந்துடும், கீழே வந்துடும். அப்போ XY by 100 இஸ் ஈக்குவல் டு 50ன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இஜெட் பக்கத்தில் பெர்சன்டேஜ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ ZY by 100 ஈக்குவல் டு 25. இப்போ இதுலேருந்து பாருங்கள், நம்மளாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மதிப்பு ஒரு பக்கமும் இன்னொரு மதிப்பு மறுபக்கம் கொண்டு போகலாம். அப்போ ஒய் பை 100 வச்சுட்டு எக்ஸை மறுபக்கம் கொண்டு போனீங்கன்னா ஒய் பை 100 இஸ் ஈக்குவல் டு 50/x. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி தான், இதே மெத்தட் கொண்டு வாங்க. அப்போ ஒய் பை 100 25/z. அதாவது இடது பக்கம் இருக்கிற இந்த ரெண்டுமே சமம் அப்படின்றப்ப ஒய் பை 100 சமம் அப்படின்றப்ப வலது பக்கம் இருக்கக்கூடிய 50/xம் 25/z சமமாக தான் இருக்கும். இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க. ஓ 25 2 25 50. அப்போ 2/x இஸ் ஈக்குவல் டு 1/z. ஸோ இது என்ன பண்ணலாம், இஜெட்டை வந்து ஒரு பக்கமும் அதாவது நேராக கொண்டு வர போகிறோம். இப்படி பின்னமாக இருக்குது நேராக கொண்டு வரோம், என்ன பண்ணலாம், கிராஸ் பெருக்கல் பண்ணலாம். பண்ணிங்கன்னா 2az இந்த எக்ஸ் மேலே போனால் எக்ஸ்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2az கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2z. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2z கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கொடுத்துருக்காங்க. அதுதான் ஏ. ஸோ ஏ சரியாக பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும் அந்த கணக்கை. உள்ள ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். புக்கில் கணக்கில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒருவர் ஒரு புத்தகத்தின் 8/3 மடங்கு பக்கங்களை முதல் நாளிலும் மீதமுள்ள பக்கங்களின் 4/5 மடங்கு பக்கங்களை 2ஆம் நாளில் படிக்கிறார். ரொம்ப ஸ்பீடாக படிக்கிறவர் போல. அவர் படிக்காமல் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை 40 எனில் அந்த புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் என்ன? படித்த பக்கங்களை கொடுத்துருக்காருங்க. ஒரு முதல் நாள் ஒரு குறிப்பிட்ட அளவு படிக்கிறாரு, 2ஆம் நாள் குறிப்பிட்ட அளவு படிக்கிறாரு. படிக்காமல் இருக்கிற பேஜுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த புக்குடைய மொத்த பக்கங்கள் கண்டுபிடிங்க. சீக்கிரம்பா. குயிக். டைம் இஸ் ஓவர். கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சிட்டிங்க. பல பேர் கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். பல பேர் தப்பாக போடுறீங்க, ஏதோ பண்ணிருக்கீங்க. சரி வாங்க, சரியான மெத்தட் என்னன்னு பார்ப்போம். கவனிங்கப்பா, அந்த புக்கில் இருக்கக்கூடிய மொத்த பக்கங்களை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் முதல் நாள் படித்த பக்கங்களுடைய மடங்கு பார்த்தீங்கன்னா 5/8 மடங்கு. கண்டிப்பாக அதை வந்து மொத்த பக்கங்களுடைய எண்ணிக்கையுடைய பெருக்கலாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா பெருக்கி வச்சுக்கோங்க. அப்போ 5/8 எக்ஸை பெருக்கினீங்கன்னா 5x/8. அடுத்து 2ஆம் நாள் கொஞ்சம் படிக்கிறாங்க. அப்போ இந்த மடங்கோட அந்த மடங்கு சேர்ந்துக்கும். அப்போ 5/x மன்னிக்கவும் 5/x/8ஓட 2ஆம் நாள் படித்தது 5ல் 1 பங்கு. உங்கள் கணக்கில் 4/5 இருக்கும், சரிங்களா? 4/5 இருக்குங்களா, தவறு. 1/5 தான், அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஸோ 1/5 தான். அப்போ 5/x8 முதல் நாள் படித்தது, 2ஆம் நாள் வந்து 1/5. ஸோ ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். ஏன்னா அதுக்கு 2ஆம் நாள் படிக்கிறதுனால அதையும் பெருக்கிக்கலாம். பெருக்குனிங்கன்னா 5x/5 × 8ன்னு வரும். இந்த 5 அடிச்சு விட்ருங்க, மீது என்ன இருக்கும், x/8. அப்போ x/8 ஈக்குவல் டு 40 அப்படின்றப்ப எக்ஸோடைய மதிப்பு என்னது, அந்த மீதி இருக்க பக்கங்கள் 40பா. இங்கே இருக்க 8 அந்த பக்கம் போனால் மொத்த பக்கங்கள் கிடச்சிடும். அப்போ 320 பக்கங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்கில் இந்த இடத்துல 4/5 இருக்குது, அதை மாற்றிக்கிங்க 1/5. சார் அப்போ நீங்கள் சொல்லவே இல்லையே சார், தவறு தான், மன்னிச்சுக்குங்க. ஸோ கணக்கில் வந்து இது 4/5 இல்லை 1/5 போட்டிங்கன்னா ஆன்சர் சரியாக வரும். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்த கணக்கு, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன? ஒரு இயந்திரம் தற்போது 50,000, ஒவ்வொரு வருஷம் 10% குறையுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் இதன் மதிப்பு எவ்வளோ குறையும்?
கண்டுபிடிங்கப்பா. இதெல்லாம் சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம நார்மலாக எந்த ஒரு இது இல்லாமலே கண்டுபிடிச்சிடலாம். முதல் புக்கு இருக்கிறத பாருங்கள், அப்புறம் நம்ம இதை சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நார்மலாக அவங்க ஷார்ட்கட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. முதல் வருஷம் 50,000, அதில் 10% எவ்வளோப்பா? 5,000. அந்த 5,000 கழிச்சிங்க 45,000. 10% மதிப்பு குறைஞ்சோடனே 45,000 மாறிடுது. ரெண்டாவது வருஷம் 45,000த்தில் 10%, ஸோ 4,500 கழிச்சிங்கன்னா 40,500. அதுக்கு அடுத்து 40,500 இருக்குது, அதில் 10% 4,050 கழிச்சிங்கன்னா 36,450 தான் பதில். அடுத்த கணக்கு, ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59% இடையேயான வித்தியாசம் 323 எனில், மன்னிக்கவும், ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59% இடையேயான வித்தியாசம் 323 எனில் அதே எண்ணின் 62%க்கான மதிப்பு எவ்வளவு? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சமன்பாடாக மாற்றுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். குயிக்காக பண்ணுங்கள். சீக்கிரம். குழுவும் கொடுத்துட்டேன். அந்த அவங்க கொடுத்துருக்க வாசகத்தை சமன்பாடாக மாற்றுங்க, பதில் வந்துடும். ஓகே, கவனிங்க. அதுக்கான பதில், ஸோ 78%லேருந்து 59%க்கான வித்தியாசம். அப்போ 78 - 59, ஸோ சதவீதம்ன்றால கீழே 100ன்னு போட்டுக்கலாம். அது என்ன நம்பர் தெரியல, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அவரோட மதிப்பு என்ன வரும்? 323 வரும் சொல்லிட்டாங்க கணக்கில். முதல் அந்த மதிப்பு கண்டுபிடிங்க. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 78 - 59 கழிச்சிங்க என்ன வரும்? ஸோ 19 வரும். இப்போ 19/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 323. அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் எல்லாத்தையும் அனுப்பிடுங்க. இப்போ 323/100 இன்ட்டு 19, ரைட்டுங்களா? ஓகே, இதை சுருக்கின எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1700 கிடைக்கும்பா. அடிச்சு பாருங்கள், சரிங்களா? அடிச்சு பாருங்கள். அதில் இப்போ எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சு போச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மதிப்பில் 62%. அப்போ என்ன பண்ணணும்? 62/100 இன்ட்டு 1700 போடுங்க, 1054 வரும். இதுதான் ஆன்சர். நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது சமன்பாடை மாற்றுங்கன்னு. இங்கே பாருங்கள், குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59%க்கும் இடையான வித்தியாசம். அப்போ 78 - 59/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 323 மாற்றிட்டிங்கன்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு 62% பார்க்குறீங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அடுத்த கணக்கு, ஒரு எண்ணை 22.5% உயர்த்தும் பொழுது 98 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? ஒரு எண்ணை 22.5% உயர்த்தும் பொழுது 98 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? கண்டுபிடிங்க. A number increased by 22.5% gives 98. Find the number. சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிக்கணும், வாழ்த்துக்கள். 1-2 தான் தப்பாக போனீங்க, மற்றலாம் சரியாக தான் பண்ணுறீங்க. கவனிங்க எப்படின்னு பாருங்கள். இது சிம்பிள் தான். அந்த முதல் கேள்வி நல்லா வாசிச்சுக்குங்க. 22.5% உயர்த்தும் பொழுது 98 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது? இங்கே பாருங்கள். ஸோ சமன்பாடு இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஒரு நம்பரு அதில் 22.5% உயர்த்துறப்ப அப்போ 22% ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கிது? 98ன்னு கிடைக்கிது. ஸோ சமன்பாடை இந்த மாதிரி மாற்றிட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிற ஈஸி. திரும்ப அதை வாசிக்கிறேன், கவனிங்க. ஒரு எண்ணெய் அது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம், 22.5% உயர்த்தும் பொழுது அப்போ என்ன பண்ணணும்? உயர்த்தும் பொழுது என்னது? பெருக்கிக்கணும். இங்கே பாருங்கள், அது 22% உயர்த்திட்டோம். அந்த நம்பர் என்னன்னு தெரியல, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். உயர்த்துறப்போ 98 கிடைக்குது. அவங்க சொன்ன வாக்கியத்தை அப்படி என்ன பண்ணணும்? சமன்பாடை மாற்றணும். இது உடனே வந்துடாது, ப்ராக்டிஸ் பண்ணப்போ வந்துடும். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த 22.5 அப்படின்றத என்ன பண்ணணும்னா கலப்பு பின்னமாக இருக்கிறத நார்மல் பின்னமாக மாற்றணும். அதே மாதிரி சதவீதத்துக்கு 100 போடணும். போட்டு பாருங்கள்
எக்ஸ் ப்ளஸ் 45/2 இன்ட்டு 1/100 வரும். அதுக்கு கீழே தான் 100 போடணும், அதனால் கீழே இருக்க 2ஓட தான் 100 சேரும். எக்ஸ் ஈக்குவல் டு 98. இப்போ இது சுருக்குங்க. 45 அப்படின்றப்ப 45/200 வரும். அந்த 200 எக்ஸோட பெருக்கணும். ஸோ 200 எக்ஸு மேலே வந்து இங்கே ஒரு 45 எக்ஸ்னு வந்துடும். அப்போ 200 எக்ஸு ப்ளஸ் 45 எக்ஸு இங்கே 98. இந்த 200 அங்கிட்டும் போயிடும். இப்போ 98 200 போட்டிங்கன்னா 19,600. ஸோ இந்த ஸ்டெப் இப்படி வந்து திரும்ப சொல்கிறேன் கவனிங்க. ஏன்னா இந்த இடம் தான் குழப்பற இடம். இப்போ இந்த ரெண்டு பெருக்கிங்க. 45/200 ஓகேங்களா. இந்த பக்கம் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்கா. இப்போ பின்னத்தை என்ன சுருக்கணும். ஸோ 200 × எக்ஸு 200 எக்ஸு இதோட இங்கே என்ன பண்ணிக்கணும், 45 கூட்டிக்கணும். அப்போ 200 எக்ஸு ப்ளஸ் 45 எக்ஸு இந்த இருக்கிற 200 திரும்பி வரும். அந்த 200 அந்த பக்கம் அனுப்புறீங்க. ஸோ 98 × 200. ஸோ ஒரு சமன்பாடு கிடச்சிருச்சா. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 80ன்னு வரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் தான். ஓகே, அடுத்த கணக்கு. 15% 15% ஆஃப் 578 ப்ளஸ் 22.5% ஆஃப் 644. வாட் இஸ் த ஆன்சர்? கண்டுபிடிங்க. பா அதுக்குள்ளேயும் பதில் போட்டிங்க, வாழ்த்துக்கள்ப்பா, சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சியாக இருக்குது. சில பேர்லாம் நல்லா பக்காவாக ரெடியாக இருக்கீங்க. நீங்களாம் சரியான கண்ணோட்டத்தில் படிச்சிங்கன்னா எளிமையாக வெற்றியாளராக உருவெடுக்கலாம். ஓகேப்பா, பல பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். கவனிங்க, இந்த கணக்கு பாருங்களேன், டெசிமலில் வந்திருக்கு. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல பாருங்கள். 15% ஆஃப் 578 ப்ளஸ் 22.5% ஆஃப் 644 என்னவா மாற்றிருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு சமன்பாடம் மாற்றிருக்கோம். 15% அப்படின்றது 15/100 மாற்றிருக்கும். ஸோ ஆஃப்னால பெருக்கல் 578. 22% அப்படின்றது 100. ஆஃப்ன்றது பெருக்கல். ஆஃப்ன்றது பெருக்கலாகவும் சதவீதத்தை பை 100ன்னு ஆக்கியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணலை. ரைட்டுங்களா. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல இருந்து கவனிங்க. இந்த கணக்கை நீங்கள் அடித்து கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி நல்லா கவனிங்க. இந்த 100%ன்றது 578. அப்போ 10%ன்றது 57.8. அப்போ 5%ன்றது அதில் பாதி 28.9. அப்போ நமக்கு தேவை 15 தானேப்பா. அப்போ 86.7. எந்த உதவியும் அடிக்காமலேயே மனக்கணக்காகவே 10ஐயும் 5ஐயும் கண்டுபிடிச்சி 2ஐயும் கூட்டி போட்டலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். 644ன்றது 100%. நமக்கு என்ன தேவை, 22 தேவை. இப்போ 22 வர மாதிரி மாற்றணும். ரைட்டுங்களா. முதல் 10 கண்டுபிடிங்க. 64.4ன்னு கிடைக்குது. அப்போ இன்னொரு 10 வந்துருச்சுன்னா அதுவும் 64.4 தான். அப்போ நமக்கு 2% தேவை. ஏன்னா 2.5 10ல் 4 பங்காக பிரிச்சுன்னு என்ன கிடச்சிரும், 2.5 கிடச்சிரும். அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அவங்க இந்த 0.5 கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 10 நம்ம 2 முறை போடுறோமா, 2 10 20 முடிஞ்சு போச்சு. அது போக 2 இருக்குது. 10க்கும் 2க்கு என்ன தொடர்பு. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும், நமக்கு அந்த 2.5 கிடச்சிரும். அப்போ 64.4 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 நாள் 4 மிச்சம் 2, 6 4 24. ஸோ 16.1. அப்போ 2 முறை 64.4 கூட்டிக்கிட்டு அதோட 16.1 கூட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் 144.9 கிடைக்கும். அப்போ இந்த 2ஐயும் கூட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கூட்டல் குறி தான். ஸோ 2ஐயும் கூட்டிங்கன்னா 231.6 வரும். இல்லை நம்ம சார் நாங்கள் புக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க 10% வந்து 64 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1% கண்டுபிடிச்சிருக்காங்க. 1%ல் பாதி 0.5%. அப்போ 22ன்றப்ப இது 2 முறை எழுதிட்டாங்க. 10 10 அப்புறம் 1 திரும்ப 1 அப்புறம் ஒரு 6 அப்படின்றப்ப ஒரு 5 ஸ்டெப்பாக போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முறை 10 அதே போதும். அடுத்த ஒரு 10 அதுதான் போட போகிறீங்க. 10 கூட்டல் 10 20 வந்துருச்சு. இன்னும் 2.5 வரணும் அப்படின்னா 10க்கு 2.5க்கு என்ன தொடர்புனா 4 2 10. அப்போ 64.4 4ஆல் வகுத்தாலே போதும் கிடச்சிரும். அப்போ 64.4 64.4 அதோட 16.1 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. சரி, எப்படி உங்களுக்கு எப்படி தோதோ அந்த மாதிரி பார்த்துங்க. அடுத்த கணக்கு. ஒயின் x%க்கும் எக்ஸின் y%க்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு காண்க. ஒரு நம்பரும் கிடையாது, எழுத்து மட்டும் தான் இருக்குது. இதிலிருந்து ஒரு இது கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்னு அர்த்தம். இஃப் த ரேஷியோ ஆஃப் x% ஆஃப் y to y% ஆஃப் x இட்ஸ் ஃப்ராக்ஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு. எப்பயும் போல ட்ரை பண்ணுங்கள்.
சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வாழ்த்துக்கள், சரியாக பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். சூப்பர்ப்பா, நல்லா பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ பெர்சன்டேஜ் கணக்கில் நல்ல மார்க் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சரியாக பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இதுக்கான பதிலை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அப்படியே அப்போ சொன்ன மாதிரி தான். அந்த வாக்கியத்தை பின்னமாக மாற்றுங்க, சரி சமன்பாடை மாற்றுங்க. அப்போ என்ன எப்படி மாறும்? அந்த திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு முறை ஒய் இன் எக்ஸ் பெர்சன்டேஜ். ஒய் இன் எக்ஸ் பெர்சன்டேஜ்னால் இங்கே பாருங்கள், ஒய் இன் எக்ஸ் பெர்சன்டேஜ் இடத்துல 100 போட்டுக்கணும். எங்கே பெர்சன்டேஜ் 100 போடுங்க. ரைட்டுங்களா? சரி, போட்டாச்சு. இதுக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது இது எக்ஸ் இன் ஒய் பெர்சன்டேஜ். அப்போ எக்ஸ் இன் ஒய் பெர்சன்டேஜ்னா இதுதான் எக்ஸ் இன் ஒய் பெர்சன்டேஜ். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இந்த ரெண்டு கடை இருக்க விகிதம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விகித மதிப்பை தான் கேட்குறாங்க. ஓகே, இப்படி எழுதியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நார்மலாக அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? இந்த ஒய் அடிச்சிருங்க, இந்த எக்ஸ் அடிச்சிடலாம், இந்த 100 அடிச்சிடலாம். அப்போ 1:1 வருமா? அப்போ அந்த விகிதத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னா ரேசியோட வேல்யூ 1:1. அப்போ இதுதான் ஆன்சர். பார்க்குறதுக்கு நம்பராக இருக்கனால, எழுத்தாக இருக்கனால குழப்பற மாதிரி இருந்தது, ஆனால் சிம்பிள் தான். சரிங்களா? இப்போ பதில் என்ன இருக்குது? 1 தான். ஸோ 1:1னா 1னே போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவிகளின் சதவிகிதத்தை காண்க. ட்ரை பண்ணுங்க. The ratio of boys and girls in a class is 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிங்க. ஓகே, சரியாக பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. கவனிங்க, இந்த கணக்கு எப்படி பண்ணணும் பாருங்கள். முதல் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாக பிரிச்சுக்குங்க. பாய்ஸ் கேர்ள்ஸுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 5:3. ஸோ இது ஒரிஜினலுடைய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கிடையாது. அப்போ இதோட ஏதோ ஒரு நம்பர் பெருக்கினா தான் நமக்கு மொத்த மாணவிகளும் கிடப்பாங்க. அப்போ அந்த காமனான நம்பர் என்னன்னு தெரியல, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5x 3xன்னு வரும். ரைட்டுங்களா? இப்போ அங்கே பாருங்கள், மாணவர்களுடைய ஃபெயில் பெர்சன்டேஜையும் மாணவிகளுடைய ஃபெயில் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாமா? ஃபெயில் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்கள், மாணவர்கள் எண்ணிக்கை 5x, ஃபெயில் பெர்சன்டேஜ் 16/100. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபெயில் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம்னா 16% ஃபெயில்ன்றாங்கப்பா. இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 16/100. ஸோ ரெண்டு சுருக்குங்க. 5x × 16/100 அப்படின்னு பார்க்குறப்ப 4 16, 25 4 100 வரும். அப்போ இங்கே ஒரு 5x இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 25 இருக்குது. 4 5 5 5 25. அப்போ என்ன வரும்? 4x/5ன்னு வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மாணவர்களுடைய ஃபெயில் பெர்சன்டேஜ் கம்மி, வழக்கம் போல் கம்மி, எப்பயுமே அவங்க அதிகமாக பாஸ் ஆயிடுவாங்க. ஸோ 8/100. இப்போ 3x × 8/100ன்னு போட்டிங்கன்னா, ஸோ 4 2 8, சாரி 2 8, மன்னிக்கவும், 2 8, 25 4 100. அப்போ 2யும் 3யும் எக்ஸையும் இருக்குனீங்கன்னா 6x/25ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ 4x/5, 6x/5. இது மாணவர்கள், இது மாணவிகளுடைய ஃபெயில் பெர்சன்டேஜ். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடச்சிடும்? நமக்கு மொத்த மாணவர்களில் ஃபெயில் பெர்சன்டேஜ் கிடச்சிடும். கூட்டலாமா? அப்போ 4x/5யும் 6x/25யும் கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இந்த 25க்கும் 5க்கும் காமனாக ஒரு நம்பர் எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். எடுத்திங்கன்னா 25ன்னு வரும். அப்போ இந்த 5 பார்த்தீங்கன்னா கீழே இருக்க 5 5ஆல் பெருக்குனா 25 வரும். இப்போ மேலே இருக்க 4x எத்தனால பெருக்கணும்? 5ஆல் பெருக்கணும். அப்போ 20xன்னு வரும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், என்னென்னு இருக்குது? கீழே 25 தான் இருக்குது. அப்போ 1ஆல் தான் பெருக்கி இருக்குது. இப்போ மேலே இருக்க நம்பர் 1ஆல் தான் பெருக்கணும். அப்போ 6x 1ஆல் பெருக்கினீங்கன்னா திரும்ப -6x தான் வரும். சரிங்களா? இல்லை சின்ன மாற்றம் இருக்குங்க.
கரெக்டு தான். அப்போ நான் கண்டுபிடிச்சது 20x இங்கே வந்துச்சா, இந்த இடத்துல 20x வந்துச்சு, இங்கே ஒரு 6x இருக்குது. அப்போ 20x ஒரு 6x எடுத்திங்கன்னா 26x. இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குப்பா, மாற்றிக்கிங்க. 26x/25 குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கோம்ப்பா. குறுக்கு பெருக்கல் அல்லது எல்சிஎம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணி ரொம்ப பெரிய நம்பராக போயிடும். எல்சிஎம் எடுத்துங்க. 5க்கு 25 காமனாக, ஸோ 25 எடுத்துருக்கோம். அப்போ கீழே நம்ம 5ஆல் பெருக்கிறதுனால மேலுக்கு நம்ம 5ஆல் பெருக்கிறீங்க. இப்போ 20x வரும். இதை 1ஆல் தான் பெருக்கணும். அப்போ 6x வரும். ஸோ 20x ஒரு 6x 26xன்னு வரும். அந்த எக்ஸ் இங்கே கட்டாக இருக்குது, ஆனால் 26x/25 தான். இப்போ நமக்கு டோட்டல் ரேஷியோ 8x அப்படின்றாங்க. டோட்டல் ரேஷியோ 8x. அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபெயில் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபெயில் பர்சன்டேஜ் பார்க்குறேன் பாருங்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும் 26/25 × x. ஸோ மொத்தம் 8x. அப்போ நீங்கள் அதுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி சார் பார்க்குறது, இங்கே பாருங்கள் 26/25x அதோட 8x. ஸோ 8x கீழே வந்து பின்னமாக இருக்கனால மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்து எப்படி வரும், இப்படி வரும், 1/8x வரும். இங்கே ஒரு 100 இருக்குன்னா அந்த 100 இந்த பக்கம் போடுறேன், அந்த பக்கம் எழுத இடம் இல்லை, இந்த பக்கம் போடுறேன். அடிக்கலாமா, 2 8 25 4 100. இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25 அடிச்சிருங்க. 1 2 13 2 36. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்ப்பா, 13%. இந்த 13% தான் பார்த்தீங்கன்னா ஃபெயில் பர்சன்டேஜ். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் 100லேருந்து கழிங்க, 87% தான் பதில். இது கொஞ்சம் பெரிய கணக்கு இருந்தாலும் குயிக்காக போட்டலாம், சரிங்களா. இந்த மாதிரி கணக்கில் வரும். சார் இது ரொம்ப பெருசாக இருக்குது சார், இதெல்லாம் வந்து நம்முடைய போட்டித்தொடர் கேட்கலாமான்னா கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதனால தான் இந்த கடைசி கணக்காக வச்சுருக்கேன், ரைட்டுங்களா. ஓகே, தேங்க்யூ. முடிச்சாச்சு. உங்கள் மதிப்பெண்கள் எப்படின்னு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் படிச்சிருக்கேன்னு பாருங்கள். அது இன்னும் டெவலப் பண்ணிக்கங்க, ரைட்டுங்களா. கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்கப்பா. தேங்க்யூ டு ஆல்.